அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ரம்ஜான் விலாக் பார்க்கலாம். ஐ ரியலி ஃபீல் பேட். பின்னாடி ஹேண்ட் கெஸ்டர் பண்ணுறாங்க, சேம் வைப்பு. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். சிஸ்டர் சொன்னாங்க உங்கள் வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கணும்னு, பிரைட்டாக இருக்கணும்னு. நான் ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன் சிஸ்டர். இந்த ஃபோனில் எவ்வளோ குவாலிட்டி தான் இருக்குது. இன்ஷா அல்லா நியூ ஃபோன் வாங்கினா நல்ல குவாலிட்டி ஃபோனாக வாங்கி வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் ரம்ஜானில் ஆம்பூரில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஜுவல்லரிஸ், ஆக்சசரிஸ்னால் இந்த பிளேஸ் தான் நான் பெஸ்ட்டு சொல்லுவேன். கப்பன் சாசர் பில்டிங்க்கு வெளியே போடுறாங்கல்ல ஷாப்பு, அதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நானே அங்கே தான் வாங்குவேன். ஏன்னா சில ஷாப்பில் கிடைக்காதது எல்லாம் அங்கே தான் கிடைக்கும். அதுவும் ரம்ஜான் டைமில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற டைமில் கிடைக்காது. ஹேண்ட்பேக்ஸு, ஜுவல்லரிஸு, ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போய் வாங்குங்க. நான் வாங்கியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். சொல்கிறேங்க. இந்த வீடியோ எடுக்கிறப்பறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது நான் வந்து விலாக்ஸ் சேனல் யூஸ் பண்ணுறப்போவே நான் நினச்சேன். யாராச்சும் பார்த்தா என்ன என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு. அதுக்கப்புறமா நானே நினச்சிக்கிட்டேன், நான் என்ன தப்பாக செய்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக செய்யலையே. எனக்கு வந்து ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். ட்ராவலிங் விலாக்ஸ் அந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்த்து நான் எப்போலேருந்து நினைப்பேன். நானும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும், ட்ராவல் பண்ணுறது, விலாக்ஸ் போடணும்னு. 2023ல தான் எனக்கு அந்த தைரியமே வந்துச்சு. அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏங்க யாருக்கும் பயப்படணும்? எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக செய்யலையே. எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதே கஷ்டம். பட் எனக்கு இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நினைப்பேன், ரெக்கார்ட் பண்ணால் என்னோடய வாய்ஸ் ரொம்ப ஹஸ்கியாக வரும். ஆனால் நிஜ லைஃப்பில் என்னோடய வாய்ஸ் இந்த மாதிரி இருக்காது. பட் ரெக்கார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அது நினச்சி எனக்கு கான்ஃபிடென்ஸ் லோ ஆச்சு. அது எல்லாமே இருந்துச்சுங்க என்னோடய மைண்டில். அதுக்கப்புறமா நானே நினச்சிக்கிட்டேன், நானே என்னோடய கான்ஃபிடென்ஸ் லோ பண்ணிட்டா என்ன யூஸு? நான் எப்படி வந்து என்ன சொல்கிறது, முன்னேறுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.